மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். நீ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, காற்றுக்கு இலைகள் அசைகின்றன, மலர்கள் அசைகின்றன, கொடிகள் அசைகின்றன, மரங்கள் கூட அசைகின்றன. ஆனால் மலைகள் அசைவதில்லை. அசைவது பலவீனத்தை காட்டுகிறது, அசையாதது உறுதியை காட்டுகிறது. சலசலவென்று பேசுகிறவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும், சொற்பொழிவாளனாக இருந்தாலும் தன் பலவீனத்தை காட்டிக்கொள்கிறான். மௌனி முட்டாளாக இருந்தாலும் பலசாலியாக காணப்படுகிறான். சும்மா இருப்பதே சுகம் என்றார்கள். பேசாமல் இருப்பது பெரும் திறமை. பேசும் திறமையை விட அது மிக பெரியது. அதனால்தான் ஞானிகளும் பெரிய மேதைகளும் குறிப்பிட்ட சில காலங்களில் மௌன விரதம் அனுஷ்டிக்கிறார்கள். ஒன்றை சொல்ல வேண்டும் என்று விரும்பி அதை சுருக்கமாக தெளிவுபடுத்துகிறவன் பெரிய மரியாதையை பெற்றுவிடுகிறான். சிறிய விஷயத்தை கூட வளைத்து வளைத்து பேசுகிறவன் கேலிக்கு ஆளாகிறான். பயனில்லாத சொற்களை பாராட்டுகிறவனை மக்கட்பதடி என்றான் வள்ளுவன். சுரங்க கூறி விளக்க வைத்தல் என்பார்கள். ஞானிகள் சில விஷயங்களை கூறுகிறார்கள், அவை பொன்மொழிகளாகி விடுகின்றன. பைத்தியக்காரர்கள் 10,000 பேசுகிறார்கள், அவை சிந்து வாரில்லாமல் போகின்றன. மௌனம் ஒரு மகத்தான ஞானம், அது தெய்வீக கலை. நண்பர்களே, ஒரு குடும்பம், கணவன் மனைவி இருவர். கணவனுக்கு மனைவியிடம் கோபம், ஆனால் அதை வெளியில் சொல்லவில்லை. மனைவியிடம் பேசாமலேயே இருக்கிறான். அவன் அவளை திட்டு இருந்தால் அது சாதாரணமாகவே போயிருக்கும். அவன் பேசாமல் இருப்பதே அவளை சித்திரவதை செய்கிறது. அவன் பேச மாட்டானா என்று எதிர்பார்க்கிறாள். இரவில் நிச்சயமாக பேசுவான் என்று நம்புகிறாள். தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுக்கிறாள். நான் என்ன தப்பு பண்ணினேன் என்று மெதுவாக கேட்கிறாள். நள்ளிரவில் பக்கத்து வந்து உட்காருகிறாள். காலை பிடித்து விடுகிறாள். மௌனம் தொடர தொடர அவள் தாகம் அதிகரிக்கிறது. திடீரென்று ஒரு வார்த்தை பேசிவிட்டான். அவளுக்கு தெய்வமே கண் திறந்தது போன்று தோன்றுகிறது. இன்றைக்கு நானும் அவரும் பேசிக்கொண்டிருந்தோம் என்று ஊர் முழுக்க சொல்லிக்கொண்டு வந்து விடுகிறாள். 10 வார்த்தை திட்டி 4 உதைப்பதை விட அந்த மௌனம் மகத்தான சக்தியை பெற்றுவிடுகிறது. கோவிலில் இருக்கின்ற சிலை வருகின்ற பக்தனிடமெல்லாம் பேசத் தொடங்கினால் பக்தனுக்கே அலுப்பு தட்டிவிடும். கோயிலுக்கு போனால் அந்த சாமி நம்மை விடாதையா, உயிரை வாங்கிவிடும் என்று பேச தலைப்பட்டு விடுவான். அது மௌனமாக இருக்க இருக்க பக்தன் தான் பேசுகிறான், பாடுகிறான், புலம்புகிறான். ஆரவாரங்கள் வெறும் மயக்கங்கள். அரசியல்வாதிகளின் கூச்சல், வேறு வேலை இல்லாதவனின் புலம்பல். நண்பர்களே, தொண்டை தண்ணீரை காய வைப்பதில் என்ன லாபம்? இவர் கொஞ்சம் பேச மாட்டாரா என்று உலகத்தை இயங்க வைக்க வேண்டும். பேசத் தொடங்கினால் உலகம் கூர்ந்து கேட்க வேண்டும். கடலில் ஆழமான பகுதிகளில் அலை இருக்காது. வெறும் பொட்டல் வெளியில் வீடு கட்டி பாருங்கள், பயங்கரமாக காற்றடிக்கும். வெண்மேகம் போகின்ற வேகத்தை விட கார்மேகத்தின் வேகம் குறைவு. நாய் ஓடுவதை விட யானை நடப்பதில் வேகம் அதிகம். சலனமற்ற மௌனம் பல அர்த்தங்கள் கொண்டது. பிரபஞ்ச மொழியில் ஒரு வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் உண்டு. ஆங்கில வார்த்தைக்கு 2 வார்த்தைகள் வரும். தமிழ் வார்த்தைக்கு 4-5 அர்த்தங்கள் வரும். ஆனால் மௌனத்தில் எல்லையற்ற அர்த்தங்கள் உண்டு. பேசாமல் இருப்பவனே பெரிய விஷயத்தை செய்பவன். பேசிக்கொண்டிருப்பவன் ஞானக்கிருக்கன். ஏராளமான வரிகளை கொண்ட இலக்கியங்களை விட 7 வார்த்தைகளில் அடங்கிவிட்ட திருக்குறள் உலகத்தை கவர்ந்து விட்டது. காலந்தோறும் துணைக்கு வருகிறது. நிலையான தத்துவத்தை சொல்கிறது. நண்பர்களே, இந்த உலகில் மிகச் சிறந்த மருந்து மௌனம். நன்றி. மனிதானே மகத்தானவன்.